ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஜமால் பேசுகிறேன் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரதிமீனா உடைய பஸ்ஸினுடைய ட்ராவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியிலேருந்து சிதம்பரத்துக்கு ரதிமீனா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1095 ரூபா கிட்ட வருது. அந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சார்ஜபிள் வைக்கிறதுக்கு அழகான ஒரு ப்ளக் பாயிண்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்டு ஆம்பியன்ஸாகவே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ரெட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரதிமீனா பஸ் வந்து செலிப்ரேட்டிங் அண்ட் 60 years ஆஃப் எக்ஸலன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பஸ்ஸினுடைய சேவையை 60 வருஷங்களாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதனை வெளிப்படுத்தும் விதமாக தான் அந்த போர்வையில் அந்த பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஏசியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ஃபுல்லுமே ஏசியாகவே இந்த பஸ்ஸை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஸ்டே பண்ணிடுறதுக்கு மேலே ஒரு லைட்டும் ஒரு ஏசி கண்டிஷனரும் வச்சுருந்தாங்க. அந்த ஏசி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற காத்துருந்துச்சு. ஆனால் லைட் மட்டும் எரியவே இல்லை. டிரைவர்கிட்ட இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சுவிட்சு போடவே இல்லை. நம்ம எதிர்ப்புறமாக இருந்தது அது டபுள் சைட் பெட் தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலியாக தூங்குறதுக்கு நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கேயும் அதே ஏசி ஃப்ளோர் நல்லா இருந்துச்சு. ஆனால் லைட் சுவிட்சு எதுவுமே ஆன் ஆகவே இல்லை. திருநெல்வேலியிலேருந்து கொஞ்சம் தூரம் கிளம்பின உடனேயே ஒரு மினரல் வாட்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. வின்வே வித் ஆடட் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 500 ml ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. அண்டு இது வந்து எல்லா பயணிகளுக்குமே ஃப்ரீயாக ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க. அண்ட் நம்மளுக்கு 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க. ஒன்று அம்மாக்கும் ஒன்று நம்மளுக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த வாட்டர் பாட்டிலை நம்ம சாப்பிட்றதுக்காகவே ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்ததாக ரதிமீனா பஸ் போய் நின்ன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயில்பட்டியுடைய நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் இருந்துச்சு. இங்கே எம்என்ஆர் அனுமார் விலாஸ் கடலை மிட்டாய் இந்த கடை கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் கோயில்பட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமஸான கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பையா தேவர் மிட்டாய் கடை. கோயில்பட்டியில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த கடையை பார்க்காம கண்டிப்பாக வர மாட்டீங்க. கோயில்பட்டியிலேருந்து ஒரு 5 minutesலேயே பஸ் கிளம்பி சிதம்பரத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கோயில்பட்டியில் ஏறின பேசஞ்சர்களுக்கும் ரதிமீனா பஸ்ஸில் பேசஞ்சர்ஸை வழிநடத்தக்கூடியவர் வந்து வாட்டர் பாட்டிலையும் பெட்ஷீட்டையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, இந்த ரதிமீனா பஸ்ஸினுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கும்போது உண்மையிலே அழகாக இருந்துச்சு. உள்தோற்றமும் அவ்வளோ அழகாகவே இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த பஸ்ஸில் பயணிக்கும்போது நான் அப்பரில் இருந்தேன். மேலேருந்து வெளியே பார்க்கும்போது வெளியே உள்ள மக்கள்லாம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இந்த பஸ்ஸில் நம்மளும் ஒரு வாட்டியாவது பயணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காட்சி வந்து நான் கண்கூடாகவே பார்த்தேன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிட்டன் டிக்கெட்டும் இதிலே தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் சிதம்பரத்துலேருந்து திருநெல்வேலிக்கு வரும்பொழுது அந்த லைட்டு அந்த ஏசி கண்டிஷன் எல்லாமே ஆனாக இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. அண்ட் திருநெல்வேலியிலேருந்து சிதம்பரத்துக்கு போகும்போது மட்டும்தான் அந்த டிரைவர்கிட்ட இருக்கக்கூடிய மெயின் கண்ட்ரோல் சுவிட்சை போடவே இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் நான் உங்கள் ஆர்ஜி ஜமால்.